வாடகை வீட்லயே நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். என்னால வாடகை குடுத்து மாளல. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வாடகை வீட்லேருந்து சொந்த வீடு போறதுக்கு உங்ககிட்ட வந்தா ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வோட கிருபை நமக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்ம தான் கோடீஸ்வரன் இல்லையா? நம்மளுக்கு மேலே கோடீஸ்வரன் இருக்கான். பட் அவங்க வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கவங்க நம்ம தான் அவங்க வகையில் அந்த லக்குக்கு உன்னோட ஜாதகத்துக்கு உன்னோட அமைப்பில் உன்னோட மறைவுக்குள்ளே நீ சொந்த வீட்டில் தூங்க வேண்டி இருந்ததுன்னா கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அப்படியே ஒரு போர்வைக்குள்ளே கரெக்டாக நம்ம போனோம். எல்லாமே முறைப்படி நாட்கள் படி டைமையோடு எடுத்து நம்ம பண்ணோன்னா 100% உட்காரலாம். மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வாடகை வீட்லயே நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், என்னால வாடகை கொடுத்து மாளல, சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வாடகை வீட்லேருந்து சொந்த வீடு போறதுக்கு உங்ககிட்ட வந்தா ஏதாவது பரிகார முறை இருக்கா? நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீடு சொந்த வீடுன்றது வீடுன்றது பார்த்திங்கன்னா வீடே இல்லாமல் மரத்தடியிலே வாழ்ந்து முடிஞ்சு போனவங்களும் இருக்காங்க. ரோடில் பிளாட்ஃபாரத்தில் வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் ஒரு வகையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வோட கிருபை நமக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்ம தான் கோடீஸ்வரன் இல்லையா? நம்மளுக்கு மேலே கோடீஸ்வரன் இருக்கான். பட் அவங்க வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கவங்க நம்ம தான் அவங்களுக்கு கோடீஸ்வரன். அந்த வகையில் தான் அவங்க இருக்காங்க. அந்த வகையாக நம்ம பார்க்கும்போது இறைவன் நம்மளுக்கு இது கொடுத்துருக்க கை கால் சுகத்தம் இதுவே அல்ஹம்துலில்லாஹ், இதுவே போதும். இதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாருக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்கும். என்னென்னு நம்ம நினச்ச மாதிரி படிச்சிட்டோம், நம்ம நினச்ச மாதிரி வேலை தான் கிடைக்கல, நினச்ச மாதிரி நம்ம ஜாப் தான் பண்ண முடியல, ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம தாத்தா வாடகை வீட்டில் இருந்தார், அப்பாவும் வாடகை வீட்டில், நம்மளும் வாடகை வீட்டில் தான் இருக்கணுமா, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா, நம்ம ஒரு சொந்த வீட்டில் போய் கொஞ்ச நாளாவது இருக்க முடியாதா அப்படின்னு அந்த ஆசை மனசில் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட அமைப்பில் சொந்த வீடு வாங்கி இல்லை கட்டின வீடு வாங்குறதோ இல்லை மனை வாங்கி வீடு கட்டுற அமைப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா கம்பல்சரி நடந்தே தீரும். கொடுக்குறதை எவனால தடுக்க முடியாது, நம்மக்கிட்ட எடுக்கிறதையும் நம்மளால் தடுக்க முடியாது. வர்றது வந்தே தீரும். பட்டு அது உனக்கு 30 வயசுலேயும் வரலாம், 60 வயசுலேயும் வரலாம், 90 வயசுலேயும் வரலாம். ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இதுதான் லக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த லக்குக்கு உன்னோட ஜாதகத்துக்கு உன்னோட அமைப்பில் உன்னோட மறைவுக்குள்ளே நீ சொந்த வீட்டில் தூங்க வேண்டி இருந்ததுன்னா கம்பல்சரி கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஃப்ளாட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ, ஆனால் சொந்த மனை வாடகை இல்லாமல் எந்த ஒரு கேள்வி முறை இல்லாமல் சொந்தமாக வாரி பால் காசி இந்த கர்ப்போபசம் பண்ணி ஒரு நாளாவது நீ தூங்குகிற அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா கிடச்சிரும். அப்படி இருந்து அந்த மாதிரி அமைப்பு எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க் லோனில் போவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க, எதனா ஒரு பேப்பரில் கேன்சல் ஆகிடும், எதனா ஒரு லோனுக்கு போவாங்க கேன்சல் ஆகிடும். சில பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி வாங்கி சில பேர் ஃபேக்காக ஏமாந்துடுறாங்க. சில பேர் காசு சேர்த்து வச்சு வாங்குறான்னு அந்த காசு எப்படி வேற எங்கன்னா கட்டி ஏமாந்துடுறாங்க. ஸோ எதனா ஒரு வகையில் மனுஷன் ஏமாந்துடுறான் இல்லையா? ரியாலிட்டி தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் எங்கேயுமே மாட்டக்கூடாது, எங்கேயும் லாக் ஆகக்கூடாது. எனக்கு முதல்ல சொந்த வீட்டான ஒரு அமைப்பு இருக்கா, சொந்த வீடு வாங்கினா கட்டுவேனா, கட்டினா அந்த வீட்டில் நான் இருக்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கலாம். ஃபால் போட்டு உங்களுக்கு சொந்தமான வாங்க முடியுமா, வாங்கி கட்டி இருந்துக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதே மாதிரி அதை வாங்குகிற அமைப்பு இருக்கணும் பார்க்கலாம். அந்த வீட்டில் உன்னால் எத்தனை வருஷம் இந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குமே பரிகாரமும் பண்ணலாம். அந்த அமைப்பு உனக்கு இல்லவே இல்லைங்க, அந்த அமைப்பே எனக்கு இல்லை, எப்படி சொந்த இடத்துக்கான அமைப்பே எனக்கு இல்லைன்னு உன் ஜாதகத்தில் உன் ஃபாலில் வந்துச்சுன்னா எந்த பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. பட்டு எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்கும். சில பேருக்கு டக்கு நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதனா ஒரு தடங்கள்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். எதனா கர்மாவில் பாதிக்கப்படும், எதனா ஒரு விஷயத்தில் உனக்கு தடை இருக்கும். அந்த தடை ஏன் வருது? காசு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பேங்க்கில் சிவில் ஸ்கோர் இருக்குது, ஆனால் லோன் வர மாட்டேங்குது. இல்லைன்னா எதனா ஒரு இடத்துல ஃபேக் ஆகிடுது, இல்லை எங்கன்னா ஏமாந்துடுறான், இல்லை காசு கட்டி எதனா ஒரு ரூபத்தில் உனக்கு தோல்வி அடைஞ்சிடுது. ஆனால் அமைப்பு இருக்குது. அப்போ ஏன் அது தடையாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு தடங்கள் இருக்கும். அந்த தடையை நீக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி சில பொருளை கொடுத்து உங்களோட மனையில் போதுங்க, இல்லை இப்போ இருக்கிற வீட்டில் மனையில் போதுங்க, கம்பல்சரி உங்கள் வாங்குகிற யோகம் வரும்னா 90 நாள் 60 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே 100% அந்த யோகம் வரும். அது வாங்குகிற தன்மைக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும். என்கிட்ட காசே இல்லை பை, எப்படி என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, நான் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகமானு உட்காந்தாங்கன்னா எந்த பரிகாரம் இல்லை, மேலே இருந்து கூறி பிடிச்சின்னு தான் தரணும். இதுதான் உண்மை. எனக்கு
சம்பாதிக்கிறேன் பை, ஆனால் எடுத்து வைக்க முடியல, இல்லை லோன் பண்ணால் தள்ளி போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் தடங்களாக இருந்ததுன்னா அந்த தடையை நீக்கி சொந்த இடம் வாங்குறதுக்கான அமைப்பு பண்ண முடியுமே தவிர, நான் ஒரு நாளைக்கு 1000 சம்பாரித்து 500 சாப்பிட்டு 100 செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் பை, சொந்த வீடே இல்லை பை, எனக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு பரிகாரம் பண்ணி கொடுங்கன்னா பண்ண முடியாது. உங்களுக்கான அமைப்பு இருக்கணும், அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? நான் முயற்சி பண்ணுறேன் பை, அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகிடுது, அந்த முயற்சி தோல்வி ஆகிடுது, தோல்வியாகாமல் எங்கேயும் ஏமாற்றம் இல்லாமல் நான் நல்லபடியாக வாங்கி கட்டி நான் பால் காசி கொடுத்தணும் பண்ணணும்னு என்னன்னு தான் 100% பரிகாரம் பண்ணி முடிக்கலாம். புரிஞ்சுட்டிங்களா விஷயத்த? அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி எந்த ஒரு தடையில்லாமல் நல்லபடியாக சுமூகமாக முடிகிறதுக்காக ஒன்று பரிகாரம் பண்ணலாம். அதுக்கு பரிகாரம் இருக்குது. இடம் வாங்குறதுக்கு பரிகாரம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு பரிகாரம் இருக்குது. அதே வீடை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கான பரிகாரம் வேணும். அந்த வீட்டில் உங்களுக்கு குழந்தை கொட்டி சுபிக்ஷமாக நீங்கள் 50 வருஷம் வாழ்கிற வாழ்க்கை பார்த்து வாஸ்துப்படி வாங்கணும், வாஸ்துப்படி கட்டணும், முறைப்பாக பண்ணணும். எந்த கிழமையில் வாங்குகிறோம், எந்த கிழமையில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், எந்த கிழமையில் பால் காசுறோம், எந்த கிழமையில் கடைக்கால் போடுறோம், எந்த கிழமையில் ரூஃப் தளத்தை மூடுறோம், இதெல்லாம் வேணும். காசு இருந்தால் மட்டும் வாழ்க்கை வந்துடாது. யோகமும் உனக்கு இருக்கணும், இறைவனோட அருளும் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த நான் சொல்கிறேன், பிரபஞ்சன்றது வந்து சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு. உலகமே அதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அப்படியே ஒரு போர்வைக்குள்ளே கரெக்டாக நம்ம போனோம், எல்லாமே முறைப்படி நாட்கள் படி டைமையோடு எடுத்து நம்ம பண்ணோன்னா 100% உட்காரலாம். ஆனால் அந்த யோகம் உனக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தாராளமாக பரிகாரம் என்கிட்டையும் பண்ணலாம், என்ன மாதிரி ஆளுங்கிட்டையும் போகலாம், இல்லை உங்களுக்கு இந்து பரிகாரமும் நீங்கள் பண்ணிடலாம், இல்லை இந்த மாலிக் பாய் தேடி இருந்தாலும் என்னாலையும் பண்ணி தர முடியும். முயற்சி பண்ணுறோமே தடங்கள் ஆகுதுன்னா தடையை நிற்கலாம். எனக்கு வருமானமே இல்லை, ஆனால் சொந்த வீட்டில் போய் உட்காரோம், நான் ஒன்றும் பண்ண முடியாது இதை பார்த்து, ஆனால் பண்ண முடியும். சிறப்பு பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா சொந்த வீட்டு கனவுன்றது நிறைய பேருக்கு இருக்குது. உங்கள் ஃபாலில் அதை பார்த்து அழகாக சொல்ல முடியும், அதுக்கான பரிகாரமும் இருக்குது அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி பாய். நன்றிம்மா.